Hi dear Terzaghians, last video வந்து soil mechanics part 1 பார்த்தோம். அதை பார்க்காதவங்க இன்னைக்கு part 2 பண்ண போகிறோம். அதை பார்த்துட்டு வாங்க. Fine. Today, first question. In a rigid footing on cohesive soil, the contact pressure distribution is... See, in the question, each and every word is important. Rigid footing is important, cohesive soil is important, contact pressure distribution is important. Okay, fine. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத ஒரு தடவை பாருங்கள், then it will be very very clear. First, have settlement. Okay, settlement அப்படின்னு வச்சுக்கோங்க. Next is contact pressure வச்சுக்கோங்க. இப்போ ஒரு rigid footing நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஒரு ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அந்த செட்டில்மெண்ட்டில் ரிஜிட் ஃபூட்டிங்க்கு எப்படி இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிட் ஃபூட்டிங்க்கு வந்து யூனிஃபார்மாக இருக்கும். செட்டில்மெண்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் செட்டில்மெண்ட், நாட் கான்டாக்ட் ப்ரெஷர். கான்டாக்ட் ப்ரெஷர் ஃபார் ரிஜிட் ஃபூட்டிங் வில் பி நான் யூனிஃபார்ம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், அப்படியே ரைட் ஆப்போசிட்டாக போட்டுடலாம். அப்போ செட்டில்மெண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்க்கு நான் யூனிஃபார்ம், contact pressure will be uniform. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே 50% done for this question. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய எக்ஸாம்ஸில் நீங்கள் இந்த கொஷின் அவாய்டே பண்ண முடியாது சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஒரு 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரிஜிட் ஃபூட்டிங் கேட்டிருக்காங்க, கான்டாக்ட் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. இந்த டேப்லெட் காலம் பாருங்கள், கான்டாக்ட் ப்ரெஷருங்கிறது இங்கே இருக்குது, ரிஜிட் ஃபூட்டிங் இங்கே இருக்குது. இப்போ அது நான் யூனிஃபார்ம்னு நமக்கு தெரிஞ்சிருது. So you can eliminate A option uniform, you can eliminate D option linear, because B, C ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, நான் யூனிஃபார்ம்ங்கிறது இருக்குது. இப்படி தான் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் ஏதாவது இந்த மாதிரி கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னாலே you have to check for the weakest link. Weak link எல்லாம் you have to eliminate, then you can go for your answer. Now இன்னும் முடியல கொஷின், இந்த ஃபிகரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்னு கொடுத்துருக்காங்க. கொஹிசிவ் சாயிலா கொஹிஷன்லெஸ் சாயிலா அப்படிங்கிறது கேட்பாங்க. கொஹிசிவ் அப்படின்னா உங்களுக்கு கிளே, ஓகே, கொஹிஷன்லெஸ் அப்படின்னா சாண்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த வேர்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கொஹிசிவா கொஹிஷன்லெஸ்ஸான்னு கேட்கலாம். இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ரிஜிட் ஃபூட்டிங். ரிஜிட் ஃபூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் கான்டாக்ட் ப்ரெஷர். கான்டாக்ட் ப்ரெஷர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. கொஹிஷன்லெஸ் சாயிலாக இருந்தால் சென்டரில் தான் வந்து என்னது மேக்ஸிமமாக இருக்குது கான்டாக்ட் ப்ரெஷர், அண்ட் எட்ஜஸில் என்ன இருக்குது, இட் இஸ் வெரி மினிமம் ஆர் 0 ஆல்சோ. ஓகே, அதே மாதிரி ரிஜிட் ஃபுட்டிங்கே பாருங்கள், கொஹிசிவ் சாயிலில் பாருங்கள், எட்ஜஸில் என்ன இருக்குது, எட்ஜஸில் வந்து மேக்ஸிமமாக இருக்குது, அண்ட் இட் இஸ் வெரி மினிமம் அட் த சென்டர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த ஃபிகரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைன். கொஹிஷன்லெஸ் சாயில் ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங்கில், கொஹிசிவ் சாயில் ஃப்ளெக்சிபிள் ஃபுட்டிங்கில் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இது பாருங்கள் கான்வெக்ஸ். ஓகே, கான்வெக்ஸ். இது எப்படி இருக்குது, கான்கேவ். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மேக்ஸிமமாக மினிமமான்னு கேட்குறத விட கான்கேவா கான்வெக்ஸான்னு கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் ஃப்ளெக்சிபிள் ஃபூட்டிங்காக இருந்தால். நம்ம கொஷினை திருப்பி பார்ப்போம். கொஹிசிவ் சாயில் கேட்டிருக்காங்க, ரிஜிட் ஃபூட்டிங் கேட்டிருக்காங்க. நான் யூனிஃபார்ம்ங்கிறத ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டிங்க, கான்டாக்ட் ப்ரெஷர். அண்ட் கொஹிசிவ் சாயில் அப்படின்னு கொடுத்தனால இந்த ஃபிகரை எடுத்துக்கோங்க. அப்போ மேக்ஸிமம் அட் த எட்ஜஸ். So non-uniform with maximum at the edges and minimum at the center. C is the option. Okay, fine. இது ரொம்ப முக்கியம், அதனால தான் திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு ஃபிகர் எல்லாருக்குமே தெரியும், பட் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள், மறக்கவே மறக்காது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், which of the following statements are correct? ஐசோக்ரோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஐசோக்ரோன் அப்படின்னாலே போர் வாட்டர் ப்ரெஷரோட சம்மந்தப்பட்டது. ஜென்ரலாக ஐசோ அப்படின்னாலே வந்து சேம் அப்படின்னு மீனிங். பட் இங்கே போர் வாட்டர் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ஐசோக்ரோன் depicts the variation of pore water pressure along the depth of the soil sample. Please understand, variation of the pore water pressure. So option 2 is correct. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இதில் ஈக்குவல் போர் வாட்டர் ப்ரெஷர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸுக்கு இட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் ஐசோக்ரோன்ஸ் வேரி வித் டைம். திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ யோர் ஆப்ஷன் இஸ் 2 and 3. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை. இதே மாதிரி உங்களுக்கு கேட்கலாம், ஐசோஹலைன் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சலைனிட்டி. ஓகே,
ஐசோஹெல் அப்படின்னு கேட்கலாம். லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் சன்ஷைன் ஐசோஹெல்னா. ஓகே, ஐசோபார், பார்னா ப்ரெஷரோடைய யூனிட் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஐசோபார் அப்படின்னா லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ப்ரெஷர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐசோன்னு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. Fine. So option is B for that. Fine. Next is the determination of shear strength of the soft saturated clay deposit in the field can be done by. First understand shear strength அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாயில் இருக்கு. ஓகே, மேலே எக்ஸ்டர்னலாக லோட் அப்ளை பண்ணுறீங்க. இந்த அப்ளை பண்ணுற லோடை சாயில் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது இல்லையா, அது எதை பேஸ் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ ஒரு இடத்துல சாயிலில் நீங்கள் லோடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் ஃபெயில், ரைட்? ஃபெயில் ஆகும்போது, ஒரு பிளேனாக ஃபெயில் ஆகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன, ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகும். ஃப்ரிக்ஷன் அண்ட் நீங்கள் கொஹிசிவ் சாயிலாக கொஹிஷன்லெஸ் சாயிலாங்கிறத பேஸ் பண்ணியும் அது மாறும். அண்ட் ஆங்கிள் ஃபை அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சாயில் இருக்குது, அந்த சாயிலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சின்ன பசங்கள்லாம் மழை மாதிரி குமிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஹரிசான்டல் பிளேனோட அது என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுதான் ஃபை, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த சி வேல்யூ, கொஹிஷன் வேல்யூ, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், திஸ் ஃப்ரிக்ஷன் ஆல் கான்ட்ரிபியூட்ஸ் டு த எக்ஸ்டர்னல் அப்ளைட் லோடு. அது என்ன பண்ணுது, ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஷியர் ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு there are 4 important tests are there. நீங்கள் உங்கள் புன்மியா புக்கிலலாம் படிச்சிருப்பீங்க, சாயில் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். தட் இஸ் நத்திங் பட் இங்கே கொடுத்துருக்குற இந்த 4 டெஸ்ட்டு தான். திருப்பியெல்லாம் நம்ம எழுத வேணாம். ஓகே, டைரக்ட் ஷியர் டெஸ்ட் உங்கள் புக் ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஷியர் டெஸ்ட் நம்பர் 1, triaxial compression test number 2, unconfined compression test or uniaxial compression test is number 3, vein shear test is number 4. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஷியர் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் வச்சுப்பாங்க. அந்த பாக்ஸில் சாயில் சாம்பிள் வச்சுப்பாங்க, 2 சைடும் லோட் அப்ளை பண்ணுவாங்க, அது பிரேக் ஆகிறத பார்ப்பாங்க. ஓகே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபெயிலியர் பிளேன் வந்து இங்கே தான் ஃபெயில் ஆகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணிடுறோம். அதனால இட் இஸ் ராங். ஓகே, ராங் அப்படிங்கிறத விட நமக்கு ரொம்ப அக்யூரேட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டில் சாண்டு, கிராவல் இதெல்லாம் டைரக்ட் ஷியர் டெஸ்ட்டில் போவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் டெஸ்ட் இஸ் ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட். ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட் தான் வந்து மோர் அக்யூரேட். ஒரு சாயில் சாம்பிள் எடுத்துப்போம், அதை அல்ட்ரா தின் மெம்பரேனால் ரேப் பண்ணிப்போம், லோடை வந்து ஃபஸ்ட்டு எல்லா சைடுமும் அப்ளை பண்ணுவீங்க. திஸ் இஸ் கால் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்லி வெர்டிகலி யூ வில் அப்ளை அ லோட், தட் இஸ் கால் டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ். நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சிக்மா டின்னு சொல்லுவோம். அப்போ வெர்டிக்கலாக மட்டும் நம்ம 2 ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் கால்டு டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ். இதுவே ஒரு மார்க்காக உங்களுக்கு கேட்கலாம். ஆல் ரவுண்டாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், சிக்மா 3 மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆர் ஆல் ரவுண்ட் ப்ரெஷர் ஆர் ஃப்ளூயிட் ப்ரெஷர், இப்படி எப்படினாலும் சொல்லலாம். ஸோ தட் இஸ் சிக்மா 3. ஓகே, இப்படி அப்ளை பண்ணி நேச்சுரலாக அது எங்கே வேணாலும் ஃபெயில் ஆகலாம். திஸ் இஸ் யோர் ஃபெயிலியர் பிளேன். ஓகே, அப்போ ஃபெயிலியர் பிளேன் வந்து ப்ரீ டிட்டர்மைன் பண்ணுறது இல்லை ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டில். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகே, இது ட்ரையாக்சியல் கம்ப்ரெஷன் டெஸ்ட் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம்ல சாயில் சாம்பிள், இதில் வந்து இந்த சிக்மா 3 அப்ளை பண்ணுறோம்ல, that will be 0. அது அப்ளையே பண்ண மாட்டோம். ஒன்லி சிக்மா டி இஸ் நத்திங் பட் சிக்மா 1. மேலேருந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறீங்களா, அது மட்டும்தான் டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மா 3 வந்து 0ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் கால்டு அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட். அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட் வந்து பியோர் கிளே, ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளே. எங்கெல்லாம் ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளே அப்படின்னு கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 0வாக இருக்கும். இதெல்லாம் ஹிண்ட் மறைஞ்சிருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க இது. ஸோ அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளேக்கும் பண்ணுவாங்க அண்ட் நார்மல் கிளேக்கும் பண்ணுவாங்க. நார்மல் கிளேனா 5-0 இல்லாமையும் கிளே இருக்கலாம் மினிமம் வேல்யூவோட, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி வெயின் ஷியர் டெஸ்ட். வெயின் ஷியர் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சேச்சுரேட்டட் கிளே நீங்கள் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் சென்சிட்டிவ் கிளேன்னு கொடுத்தாலும் வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் இஸ் வெயின் ஷியர் டெஸ்ட். வெயின் ஷியர் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, இப்படி எக் ஷேப்பில் பிளேடு இருக்கும்,
அந்த பிளேட் என்ன பண்ணுவாங்க, உள்ள சாஃப்ட் சென்சிட்டிவ் கிளே உள்ள இது பண்ணி அதை ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது ஷியர் ஆகுதுல, அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து வெயின் ஷியர் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பியோர் சாண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா C will be equal to 0, cohesionless soil. இது எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் இஸ் வெயின் ஷியர் டெஸ்ட். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் in SPT, what is the weight of the hammer and dropping height used as per IS 2131 1981? There is no other go, you have to by heart. Option is B option here, 63.5 kg and 70 mm. There is nothing to discuss about it. Okay, next question. Observed N value of an SPT test. What do you mean by SPT test? Standard penetration test. Okay, adula the standard penetration number observed value is 21. Alla ஞாபகம் வச்சுக்கோங்க. N value after correction for dilatancy அப்படின்னு கேட்டிருக்காங்க. There is no other go, you have to by heart this formula. Very important formula, very simple formula. Okay, calculator இல்லாமல் நீங்கள் சால்வும் பண்ணலாம். N dash, okay, dilatancy for correction is equal to 15 plus half N dash minus 15. Okay, you can have this as N, not N dash, this is N. Okay, அப்போ N value நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த N value இருக்குது பார்த்தீங்களா, if it exceeds 15 for saturated fine sands and silt, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இது தாண்டினா மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். N value வந்து 21 கொடுத்துருக்காங்க. Just substitute 21 here, you will get the option as T 18. Okay, பாஸ் பண்ணுங்க, ஃபார்முலா பாருங்க, 21 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணுங்க, you will get the answer. Fine. Next is piston and spring analogy method was demonstrated by Dr. Carl von Terzaghi for which of the following process? Soil particle gradation, consolidation, permeability, compaction. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறாங்க, டெர்சாகி எடுத்துக்கிறார், அதில் ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறாரு, செட் பண்ணுறாரு. ஓகே, ஸ்ப்ரிங் செட் பண்ணுறாங்க, செட் பண்ணி ஃபுல்லாக அதில் என்ன பண்ணுறாங்க, வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணி அந்த கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே என்ன பண்ணுறாங்க, வித் ஹெல்ப் ஆஃப் அ பிஸ்டன் தே ஆர் அப்ளையிங் லோட். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, கேஸ் 1 என்ன அப்படின்னா, இங்கே மேலேருந்து ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது இங்கே அவுட்லெட்டெல்லாம் எதுவுமே இல்லை, அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, வாட்டர் வெளியே போக அவுட்லெட்டே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, மேலேருந்து லோட் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் நாட் கெட் கம்ப்ரஸே ஆகலை. இது ஒரு கேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இதே செட்டப், இதே ஸ்ப்ரிங் எல்லாமே அதே தான், பட் வந்து வால் வந்து ஓப்பனாக இருக்குது, ஒரு வெண்ட் அவுட் இருக்குது. அப்போ மேலே வந்து பிஸ்டன் வச்சு லோட் அப்ளை பண்ணுறாங்க. லோட் அப்ளை பண்ணும்போது இங்கேயும் வாட்டர் இருக்குது, ஸ்ப்ரிங் என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகி இங்கே இருக்கிற வாட்டர் வந்து என்ன ஆகுது, வெளியே வருது. வெளியே வர தான் கம்ப்ரெஷன் நடக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங் இஸ் நத்திங் பட் சாயில் ஸ்கெலிட்டன். சாயில் கிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இன்டர் கனெக்டடாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை ஸ்ப்ரிங்கோட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் இங்கே இருக்கிற வாட்டரை வந்து ரியல் டைமில் நம்ம போர் வாட்டர்லாம் படித்தோம் லாஸ்ட் இதில், சாயில் கிரெயின்ஸுக்கு நடுவில் வாட்டர் இருக்கும் அப்படின்னு, அந்த வாட்டரை வந்து போர் வாட்டர் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறார் ரெண்டையும். இது எதுக்கு அப்படின்னா, எங்கேயுமே வெளியே வாட்டர் போக சான்ஸே இல்லை அப்படின்னா கன்சாலிடேஷன் எங்கே நடக்காது. கன்சாலிடேஷனுங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சாலிடேஷன் இஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், காம்பேக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், கன்சாலிடேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நேச்சுரலாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓவர் த இயர் 15 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு ஃபுல்லாக வந்து செட்டில் ஆகுது பார்த்தீங்களா, தட் இஸ் கால் கன்சாலிடேஷன். காம்பேக்ஷன் அப்படின்னா சைட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரோலர் வச்சு பண்ணுவீங்கல்ல, தட் இஸ் கால் காம்பேக்ஷன். நிறைய சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து காம்பேக்ஷனை கன்சாலிடேஷனுங்கிற வேர்டு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் இதையும் குழப்பிக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்ப்ரிங் அனாலஜியே என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கிளே லேயர் இருக்குது, மேலே சாண்ட் லேயர், கீழே சாண்ட் லேயர் இருக்குது அப்படின்னா, மேலே லோட் அப்ளை பண்ணும்போது, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த கிளே லேயரில் இருக்கிற வாட்டர் என்ன ஆகும், சாண்ட் லேயருக்கு போகும். இந்த சாண்ட் லேயரை தான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைனேஜ் பாத். இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ட்ரைனேஜ் பாத் இல்லாமல் ஃபுல்லாக கிளேயாக இருக்குன்னு வைங்களேன், வாட்டர் எங்கேயும் வெளியே போகவே சான்ஸ் இருக்காது நீங்கள் லோட் அப்ளை பண்ணாலும். அப்போ அங்கே கன்சாலிடேஷன் நடக்கிறத விட வாட்டர் வெளியே போகுது, போர் வாட்டர் வெளியே போக சான்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே நடக்கிற கன்சாலிடேஷன் அதிகம்.
இங்கே கேட்டிருக்கிறது ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இந்த அனாலஜி எதுக்கு டெர்சாகி யூஸ் பண்ணார் அப்படின்னு, கன்சாலிடேஷன் போட்டால் முடிஞ்சிச்சு. பட் கன்சாலிடேஷன்னா என்ன, மெக்கானிக்கல் அனாலஜினா என்ன, அதில் எதை எப்படி எடுத்திருக்காருங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா வந்து ஹோலிஸ்டிக்காக ஒரு ஹெட்டிங்கை படிக்கும்போது இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதுதான் உங்களுக்கு சிம்பிளாக்கி இந்த டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துட்ருக்கோம். ஃபைன். Next is, in a consolidation test, when the load is changed from 50 kilopascal to 100 kilopascal, then the void ratio changes from 0.8 to 0.6, then coefficient of compressibility will be. First simple and the question another soliyarren. Coefficient of compressibility is AB, which is equal to change in void ratio divided by change in stress. Okay, stress. இது சிம்பிளாக அப்படி வச்சுக்கோங்க ஃபார்முலா. இப்போ ஏவி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வாய்ட் ரேஷியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே 0.8 0.6 இருக்கா, யூ ஜஸ்ட் சப்ட்ராக்ட், தட் இஸ் சேஞ்ச் இன். ஓகே, என்ன சொல்கிறாங்க, ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க, ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது வாய்ட் ரேஷியோ கம்மியாகுது, ப்ரெஷரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கம்மியான ப்ரெஷர், அப்புறம் ஹை ப்ரெஷர், தட் இஸ் நத்திங் பட் இங்கே 50 to 100 கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் சப்ட்ராக்ட் ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் வேல்யூ, குழப்பிக்கவே வேணாம். மாடுலஸ், ஸோ சைன் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ மேலே 0.2 டிவைடட் பை 50 இஸ் ஈக்குவல் டு, ஓகே, யுவர் ஆப்ஷன், வாட் ஆப்ஷன் யூல் கெட் இஸ், கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், 0.004 மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோ நியூட்டன். சி, இது ஒரு ஃபார்முலா. கன்சாலிடேஷன் அப்படின்னாலே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணணுன்னு ஆன்சர் வந்துடுது. இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், நீங்கள் போய் என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ கொடுத்துட்றேன். எக்ஸாம்பிள், இப்போ இந்த யூனிட் முக்கியம். ஒரு டேர்ம், ஒரு 6 டேர்ம் 7 டேர்ம் 8 டேர்ம் இருக்குது. அந்த 8 டேர்மில் ஒரு யூனிட்டுமே வந்து உங்களுக்கு முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டெல் யூ வாட் ஆர் ஆல் த யூனிட்ஸ் அண்ட் யூனிட்ஸுங்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதில். அப்படி ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டி. இந்த டேர்ம் என்னன்னு பாருங்கள், இதோடைய யூனிட் என்னன்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ். ஓகே, சிசி அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஏவின்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அது. தேர்ட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் கம்ப்ரெசிபிலிட்டி. ஓகே, இட் இஸ் எம்வி. ஃபோர்த் இஸ் coefficient of consolidation. Okay, this term is also very very important, CV. Next, fifth is time factor. Okay, TV. Sixth is degree of consolidation, U. Okay, seventh is time of consolidation. It is denoted by small t. Capital T யும் small t யும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். And finally, consolidation, settlement or simply settlement or primary consolidation, எப்படி கேட்டால் டெல்டா ஹெச். இதெல்லாம் நான் ஏன் எழுதுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு டேர்மும் முக்கியம், அதோடைய ஃபார்முலா முக்கியம், அதோடைய யூனிட் முக்கியம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வரதான் போகுது. சாயில் மெக்கானிக்ஸில் நீங்கள் எழுதிடலாம். இதை பார்க்காம போகாதீங்க. சாயில் மெக்கானிக்ஸ் எந்த யூனிட்டுமே, எந்த எக்ஸாமுக்குமே. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் காம்பேக்ஷன். நம்ம இப்போ தான் வந்து டிஃபரன்ஸ் பேசணும். காம்பேக்ஷன் வேறு, கன்சாலிடேஷன் வேறு அப்படின்னு. காம்பேக்ஷன் அப்படின்னா நம்மளே சைட்டில் பண்ணுறது. ஓகே, வெரி சிம்பிள். காம்பேக்ஷனாக ஒரு கிராஃப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நம்ம இங்கே வரலாம். இந்த கொஷினில் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த நாட்டை விட்டீங்க அப்படின்னா இப்போ ஏ ஆப்ஷனே கரெக்ட் ஆப்ஷன் வைங்களேன், டிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, மிச்சம் 3 ரீட் கூட பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸ்கில். ஓகே, அதனால தான் உங்களை நிறைய வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்கிறது. ஃபைன், இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜை பாருங்கள். ஓகே, இஃப் யூ see this image, எக்ஸ் ஆக்சிஸில் மாய்ஸ்சர் கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து ட்ரை டென்சிட்டி எடுத்துக்கிறாங்க. ட்ரை டென்சிட்டினா கமாடி, மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாயில் சாம்பிள் இருக்குது, அதில் என்ன வாட்டர் ஆல்ரெடி இருக்கலாம், இல்லை நீங்கள் எக்ஸஸாக அந்த சைட்டில் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் காம்பேக்ஷன் ரோலர் வச்சு காம்பேக்ஷன் பண்ணலாம். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் இன்க்ரீஸிங் த வாட்டர் கண்டென்ட். அப்போ ஒரு ரோலர் வச்சு காம்பேக்ஷன் பண்ணுறீங்க. அப்போ ட்ரை டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னு, வாட்டர் நீங்கள் போட்டு நீங்கள் ரோலர் வச்சு பண்ண என்ன ஆகும்,
ட்ரை டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரை டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. பட் அட் சர்டன் பாயிண்ட் வாட் will happen is you will get the maximum dry density. அதுக்கு மேலே நீங்கள் காம்பேக்ஷன் பண்ணாலும் வாட்டர் ஆட் பண்ணிங்கனால என்ன ஆகாது, மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி கிடைக்காது. இப்போ எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி கிடச்சிருக்கோ அந்த பாயிண்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் தான் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட், ஓஎம்சின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண என்ன ஆயிடுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ட்ரை டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கர்வை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இதில் வந்து ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ட்ரை சைட் ஆஃப் த ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து வெட் சைட் ஆஃப் த ஆப்டிமம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can approach the question. Fine. Which of the following is not correct about the effects of compaction of soil? A. Compaction increases the frictional characteristics of soil. Please understand, compaction பண்ண டைட் ஆகும் சாயில். ஓகே, அப்போ அங்கே நீங்கள் லோட் அப்ளை, அதுக்கப்புறம் லோட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் நல்லாவே டெவலப் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட். அடுத்து, காம்பேக்ஷன் இன்க்ரீசஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில். பெர்மியபிலிட்டினா நம்ம பார்த்துருக்கோம், லூஸ் சாயிலாக இருக்குன்னு வைங்களேன், மேலே வாட்டர் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அதில் எல்லாம் வந்து உள்ளே பாஸ் ஆகி வெளியே வர்றது தான் பெர்மியபிலிட்டி அப்படின்னு பார்த்துருக்கோம். நீங்கள் இங்கே காம்பேக்ஷனில் என்ன பண்ணுறீங்க, சாயில் எல்லாம் இறுக போகுது. ஓகே, டைட் ஆக போகுது, அப்போ வாய்ட்ஸ் எல்லாம் கம்மியாக போகுதுங்கிறது தான் வந்து மீனிங். ஓகே, இப்போ வாய்டு எல்லாம் கம்மியாக போகுது அப்படின்னா போர் வாட்டர் இருக்கிற வாய்டு வந்து கம்மியாகுதுன்னா அதை கன்சாலிடேஷன், குழப்பிக்க வேணாம். காம்பேக்ஷன் அப்படின்னா வந்து ஏர் வெளியே வரணும், வாய்ட்ஸ் கம்ப்ரஸ் ஆகணும், அதுதான் வந்து காம்பேக்ஷன். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க, காம்பேக்ஷன் இன்க்ரீசஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில்னு சொல்கிறாங்க. மிஸ்டேக், பிகாஸ் இட் வில் ரெடியூஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில். அப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் தப்பு. அடுத்து பார்க்கலாம். காம்பேக்ஷன் இன்க்ரீசஸ் ஷியர் அண்ட் பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில். ஃப்ரிக்ஷனோட சம்மந்தப்பட்டது தான் வந்து ஷியர் ஸ்ட்ரென்த்தும் சரி, பியரிங் ஸ்ட்ரென்த்தும் சரி. அப்போ ஆப்வியஸ்லி கரெக்ட், இட் வில் இன்க்ரீஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட், காம்பேக்ஷன் டிக்ரீசஸ் த டெண்டன்சி ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் சாயில். அப்படி தானே, ஃபஸ்ட்டே வந்து செட்டில்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம், டைட் பண்ணிடுறோம். அப்போ அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டோ இல்லை கன்சாலிடேஷனோ நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இதுவும் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பான ஸ்டேட்மெண்ட், அதுதான் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஃபைன். நெக்ஸ்ட் இஸ், which type of rollers are most effective for the compaction of sands? Smooth wheel roller, vibratory roller, sheep foot roller, pneumatic roller. இதை நான் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் இதை பைஹார்ட் பண்ணியே பண்ணணும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பார்த்துங்க, ரேமர், ஸ்மூத் வீல் ரோலர், நியூமேட்டிக் ரோலர், ஷீப் ஃபுட் ரோலர், வைப்ரேட்டரி ரோலர், ஃப்ராக் ஹேமர், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும் ஒரு தடவை பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்னா 530 கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ஃபெயிலியர் பிளேன் டு மேஜர் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நதிங் பட் ஆல்ஃபா. ஆல்ஃபாவோட ஃபார்முலா 45 + 5/2. எப்போவுமே குழப்பிக்க வேணாம், 45 + 5/2 தான். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த 5 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனால இந்த கொஷின் ஆன்சர் கிடைச்சிரும். கால்குலேட்டர்லாம் தேவையில்லை. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 + 30/2, யூ வில் கெட் 60. ஓகே, ஸோ 60 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது படிக்கும் போதே பிளாஸ்டிக் தியரி வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. σ1 is equal to σ3 tan square alpha plus 2c tan alpha. சப்போஸ் இந்த ஷியர் ஸ்ட்ரென்த் ரிலேட்டடாவோ ரீட்டர்னிங் வால் ரிலேட்டடாவோ ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எழுதிருங்க. சினா C0, ஆல்ஃபானா 45 + 5/2. 5 வந்து இப்போ சாண்டுக்கு வந்து இருக்கும், ஃபுல்லி சேச்சுரேட்டட் கிளேக்கு இருக்காது. அப்போ 5-0னா என்ன ஆகும்? இதெல்லாம் இந்த கேட்டகரியெல்லாம் போட்டு பார்த்துட்டிங்கன்னு வைங்களேன், என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஃபார்முலா வைஸ் கேட்டால் உங்களால் வந்து டேக்கிள் பண்ண முடியும். Okay, fine. Next question. Retaining wall with vertical back retains a mass of cohesionless soil surface of which is level with the top of the wall. Axial lateral earth pressure coefficient is given by. நமக்கு தெரியும் active earth pressure, passive earth pressure, earth pressure at rest அப்படின்னு வந்து 3 படிச்சிருப்போம். நம்ம இதோடைய கான்செப்டாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஃபார்முலா மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே KA, KP, K0 அப்படின்னு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் நம்ம படிச்சிருக்கோம். இதில் சிம்பிளாக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆக்டிவ் பாசிவ்லாம் கேட்கல அப்படின்னா σH/σV, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
This is simply coefficient of earth pressure, not active and all passive. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கேட்டில் 2009 1 மார்க்கில் கேட்ட கொஷின், அப்புறம் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இது ரிப்பீட் ஆச்சு. இப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் கேஏ, கேபி, கே நாட்டுக்கெல்லாம் ஃபார்முலா நமக்கு தெரியணும். சிம்பிள் ஃபார்முலா, வி நோ திஸ், 1 minus sin phi divided by 1 plus sin phi. கேபி காலேஜில் கண்டுபிடிக்கும் போதெல்லாம் இன்வர்ஸ் ஆஃப் கேஏன்னு போட்டிருப்பீங்க, அதாவது 1/கேஏன்னு போட்டிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? 1 plus sin phi divided by 1 minus sin phi அப்படின்னு ஆகும். எர்த் ப்ரெஷர் ட்ரெஸ்ட்டை பற்றி நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. யூ நோ திஸ், 1 mu by 1 minus mu, இதுவும் ஃபார்முலா தான். இல்லை 1 minus sin phi அப்படிங்கிறதும் ஃபார்முலா தான். ஓகே, ஃபைன். ஸோ இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 1 minus sin phi divided by 1 plus sin phi, இதை வச்சு நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆக்டிவ் லேட்டரல் எர்த் ப்ரெஷர்னு கேட்குறாங்க. அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 1 minus sin phi divided by 1 plus sin phi. ஆர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். tan square 45 minus 5/2. ஒன்றும் இல்லை, நம்ம ஃபுல்லாக டிரைவ் பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். பட் இப்போ நம்ம டிரைவ் எல்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 1 minus sin phi divided by 1 plus sin phi இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆர் காட் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காட் ஸ்கொயர் ஆல்ஃபாவை நீங்கள் மாற்றி எழுதணும். இப்போ ஆல்ஃபானா நமக்கு 45 + 5/2ன்னு தெரியும். இதே நீங்கள் டேனில் எழுதணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நடுவில் சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஆர் tan ஸ்கொயர், ஓகே, 45 minus 5/2. இதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, இங்கே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் அப்படியே ரிவர்ஸாக மாற்றிக்கங்க. இங்கே கேபிக்கு என்ன வரும்? tan ஸ்கொயர் ஆல்ஃபானே வந்துடும். இங்கே நீங்கள் ஆல்ஃபான்னு போட முடியாது, என்ன இங்கே மைனஸ் வந்துருச்சு நடுவில், அதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆர் இதே நீங்கள் காட்டில் எழுதணும்னு வைங்களேன், அப்போ எப்படி எழுதலாம்? காட் ஸ்கொயர் 45 minus 5/2ன்னு எழுதலாம். இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி ஜம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து எழுத முடியும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate shear strength. Calculate shear strength in terms of effective stress. Effective stressனாலே நமக்கு தெரியும், effective stress is total stress minus pore water pressure. அப்போ இங்கே ஒரு total stress ஒன்று கொடுத்துருக்காங்க, pore water pressure ஒன்று கொடுத்துருக்காங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் டோட்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் நார்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு வாட்டர் ப்ரெஷர் வந்து, அதாவது போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து 120 kPa கொடுத்துருக்காங்க. சி வேல்யூ கொஹிஷன் 12 kPa கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 5 வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க. ஷியர் ஸ்ட்ரென்த்தோட ஃபார்முலா டவ். டவ் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா டேஷ். இங்கே ஏன்னா எஃபெக்டிவ்னு சொன்னனால எல்லாத்துக்கும் டேஷ் போட்டுறணும். tan 5 டேஷ். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் வில் கெட் த ஆன்சர். சி வந்து என்ன? 12. இங்கே டோட்டல் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் போடணும். அப்போ 295 மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர் இஸ் 120 இன்டூ tan ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் 30. சி இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் பி வரும். இதை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு கால்குலேட்டரே இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஷனில் கேட்பாங்க. சி 0ன்னு கொடுத்துடலாம், 5 0ன்னு கொடுத்துடலாம், ஒரு டேர்ம் மட்டும்தான் வரும், இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, பட் இந்த பேசிக் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமில் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, சிம்பிளாக கால்குலேட் பண்ணுற மாதிரி. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ், which of the following shows the correct order of increasing surface area? உங்களுக்கு greater than less than என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த சைடு ஓப்பன் ஆகிருக்கோ அது கிரேட்டர் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், சைஸ் சின்னதாக சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். சிமெண்ட்டுக்கு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், 3250. ஓகே, 3250 mm² per gram. ஒரு கிராம் எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு கிளே, சில்ட், சாண்ட், கொலாய்டுன்னு கேட்குறாங்க. சைஸ் வைஸ் நீங்கள் பாருங்களேன், யார் இருக்கிறதுல பெரிய சைஸ் அப்படின்னா சாண்டு தான். சைஸ் வைஸ் லார்ஜ், ரைட். சாண்டுக்கு அடுத்து யார் வருவா? சில்ட். சில்ட்டோட சின்னது யார் வருவா? கிளே. கிளேயோட யார் கம்மியாக வருவா? கொலாய்ட்ஸ். ஓகே, இந்த நாளையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கொலாய்ட்ஸ் தான் இருக்கிறதுலே சின்னது. அப்போ அதோடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தான் அதிகமாக இருக்கும். அப்போ தட் இஸ் த கிரேட்டஸ்ட். லீஸ் யார் தான் இருப்பா? சைஸ் பெருசாக இருக்குது, பட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். லீஸ்ட் சாண்டாக இருக்கணும், ஹையஸ்ட் கொலாய்டாக இருக்கணும், கொலாய்டுக்கு அடுத்து கிளே, சில்ட். நான் நம்பர் போட்டதை வச்சே கூட பாருங்கள். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ஃபைன். நெக்ஸ்ட் இஸ்,
If the width of the foundation of two equal columns is restricted, then the shape of the footing generally adopted is trapezoidal, rectangular, square, size of footing எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெண்டு காலம் இருக்குது, ரெண்டு காலமும் ஈக்குவல் லோடு கேரி பண்ணுது. ஓகே, ஈக்குவல் லோடு கேரி பண்ணுது. இதுக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். ஃபவுண்டேஷன் வந்து ஒரு சைடு விட்த்து ஒரு சைடு லென்த் அப்படின்னு இருக்கனால இது வந்து ரெக்டாங்குலர் ஃபூட்டிங் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா விட்த்தை மட்டும்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன், விட்த்து லென்த்து ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா அது ஸ்கொயர் ஆயிரும். இதில் ஹிடன், இந்த கொஷனில் ஹிடன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் லோடு வந்து ரெண்டு காலம்லேயும் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விட்த்தை மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு சைடு கம்மி பண்ணுங்க, ஏன்னா அடுத்த ஆளோட ப்ராப்பர்ட்டி லைன் வந்துடுது இப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் வந்து அர்த்தம், அண்டர்லைங் மீனிங். ஓகே, என்ன டைப் ஆஃப் ஃபூட்டிங் போவீங்க, யூ வில் கோ ஃபார் ரெக்டாங்குலர். சார் ஏன் சார் ஸ்கொயர் வரக்கூடாது, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா ரெண்டு சைஸுமே ஈக்குவலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தால் தான் ஸ்கொயரும். ஏன் சார் ட்ரெபிசாய்டலாக இருக்கக்கூடாது அப்படின்னா, ட்ரெபிசாய்டலில் வந்து ஒன்று Q ஒன்று Q1 டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகே, லோடிங் பேட்டர்னில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் யூ கேன் கோ ஃபார் ட்ரெபிசாய்டல் ஃபூட்டிங். ஃபைன். ஸோ இதை பாஸ் பண்ணி ஒரு தடவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் திஸ் திங் யூ கேனாட் அவாய்ட் இன் எனி எக்ஸாம். எக்ஸாம் அப்படின்னாலே வந்து சாயில் மெக்கானிக்ஸ் அதுவும் அப்படின்னா இந்த கொஷின் கேட்கணும். அதாவது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் யூ கேனாட் அவாய்ட் அட் ஆல். சிம்பிளாக ஃபார்முலா கேட்கலாம், இந்த கொஷனில் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா வந்து அதுக்கு வேல்யூஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு. இப்போ CU1 இருக்குது, இல்லை CC1 இருக்குது, அப்போ அது என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு கேட்கலாம். இந்த CC வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, சிசியை வச்சு வெல் கிரேடடா இல்லை புவர்லி கிரேடடா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இல்லை வெல் கிரேடட் சாண்டா இல்லை வந்து புவர்லி கிரேடட் சாண்டா கிராவலா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். அவங்க கேட்குறது வந்து என்ன கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் கேட்குறாங்க. ஏ இஸ் த ஆப்ஷன். இதே இது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க அப்படின்னா D will be the answer. அதாவது D60/D10 is the answer. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, CC1 இருந்தால் என்ன, CU வந்து 5 இருந்தால் என்ன அப்படிங்கிறத மட்டும் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் யூ ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், யூ கேனாட் அவாய்ட் திஸ் கொஷின். இப்போ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். இந்த பார்ட் 1 பார்ட் 2ல் என்னென்னலாம் பார்த்துருக்கோமோ இதெல்லாம் பார்த்துட்டு அது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸாம் போனீங்கன்னாலே வந்து 70% ஆஃப் த கொஷின் கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதே மாதிரி அடுத்து வந்து வேறு எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்துகிட்டே இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு கொஷின் வேறு சிலபஸ் எல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வரும். நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 15th வரைக்கும் நிறைய உங்களுக்கு சால்வ் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸும் வரப்போது, எல்லாத்தையுமே எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.